உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளை சோளத்தை வச்சு செய்யக்கூடிய 3 வகையான பணியாரம் ரெசிபி பார்க்க போகிறோம். கூடவே அதுக்கு ஒரு சூப்பரான சட்னியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வெள்ளை சோளம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சோளம் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா அலசி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நார்மலாக தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு போர்ஷனை உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இன்னொன்று உப்பு சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்காத மாவில் இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். இது மாவு அரைச்ச உடனே செஞ்சிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா 3 கப் போல் அளவு வரும். இதுக்கு 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் வெல்லம் துருவினது, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தோட அளவு குறைக்கிறதுனா குறைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை உள்ளே சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெல்லத்தை நல்லா ஆற வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி எல்லா குழிகளிலையும் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஊற்றி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இப்போ சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி. அடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிற மாவை நம்ம 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இங்கே பாருங்கள் 6 மணி நேரம் கழித்து நல்லா உப்பி வந்திருக்குது மாவு. இது நல்லா கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு பணியாரக்கல்லில் எல்லா குழிகளிலும் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஊற்றி 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் எடுங்க. இப்போ சூப்பரான சோள பணியாரம் ரெடி. அடுத்து காரப்பணியாரத்துக்கு இதே மாவு தான். ஒரு பேனில் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட் துருவினது, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கினதை இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு எகைன் பணியாரக்கல் நல்லா சூடானதும் எல்லா குழிகளிலும் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான காரப்பணியாரம் ரெடி. இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ஒன்று பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 கப் போல் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தரலாம். இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1 கப் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணினது இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வறுத்த வேர்க்கடலையை உள்ள சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒன்ஸ் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி உள்ளே கொட்டி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, சூடான சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த பிளைன் பணியாரம், கார பணியாரம் ரெண்டுக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.